ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் நம்ம ஜெபத்தில், ஆண்டவரே, இந்த உலகம் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி உண்டாக்குனீங்க. எத்தனையோ பரிசுத்தவான்கள் 5000 வருடங்களுக்கு முன்பும் 6000 வருடங்களுக்கு முன்பும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட உலகத்தில் இருந்து இந்த நாட்களில், இப்போ வாழ்கிற இந்த நாட்களில் நானும் இருக்கிறேனே, என்னையும் உங்களுடைய முன் குறிப்பு இல்லாமல், முன் திட்டம் இல்லாமல் இந்த நாட்களில் நான் பிறந்திருக்க முடியாது. உங்கள் சித்தத்தின் பிரகாரம் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. என்ன நீங்கள் தெரிந்து கொண்டீங்களே, எந்த நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டீங்க, தாயின் கருவில் தோன்றும் முன்னமே பேர் சொல்லி அழைத்தீங்க. இந்த நாட்களில் என்னை கொண்டு நீங்கள் என்ன செய்யணுமோ, நான் உயிரோடு இருக்கிற நாட்களில் முழுமையாக உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்படைக்கிறேன். என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். நானும் ஒரு பாத்திரம்தான். இந்த பாத்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவனே, பரிசுத்த ஆவியானவரை என்னை பயன்படுத்துங்க. எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும். வெறுமையாய் வாழ்ந்து வெறுமையாய் மரிக்கக்கூடாது. நான் இறந்து போய் என்னுடைய ஜீவன், என்னுடைய உயிர் உங்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் பொழுது, என்னால் நான் செய்த நன்மைகளும் நற்கிரைகளும் ஏதாகிலும் நான் உங்களிடத்திலே கொண்டு வர வேண்டும். இதுதான் என்னுடைய வாஞ்சையும் விருப்பமும் ஏக்கமும் எண்ணமும் யோசனையும் இருக்கிறது. எனக்கு ஏதாகிலும் உதவி செய்யுங்கள். கட்டாயம் எனக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் தான் எஜமானன். அதனால் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். நீங்கள் தான் ரட்சகர், நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் தான் தேவன், நீங்கள் தான் என்னை உண்டாக்குனீங்க, நீங்கள் தான் இந்த பூமியில் என்னை கொண்டு வந்தீங்க. நீங்கள் எனக்கு ஏதாகிலும் செய்யுங்க, என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு ஏசப்பாட்டை நம்ம வேண்டுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் இந்த அற்பமான பாத்திரமாக இருக்கிற நம்மையும் ஏதாகிலும் ஒரு இறை பணிக்கு, ஏசப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில் நம்மையும் தேவன் பயன்படுத்தி கொள்ளட்டும். ஆமென். அல்லேலூயா.